दिव्यं ज्ञानं यदो दद्यात् कुर्यात् वाभस्य संशयम् तस्मात् दीक्षेति सा प्रोक्ता தேசிகைஸ்தத்வகோவிதை. தீட்சை பெறுவதால் ஒருவனுக்கு பௌதீக புலனின்பத்தின் மீதான ஆர்வமானது படிப்படியாக விலகி ஆன்மீக வாழ்க்கையில் படிப்படியாக ஆர்வம் ஏற்படுகின்றது. ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் நாங்கள் இதற்கான நடைமுறை உதாரணங்களை பார்த்திருக்கிறோம். செல்வ செழிப்புமிக்க மிக உயர்ந்த குடும்பங்களிலிருந்து எங்களிடம் வரும் மாணவர்கள் பௌதிக இன்பத்தில் ஆர்வத்தை இழந்து ஆன்மீக வாழ்க்கையில் ஆர்வம் கொள்கின்றனர். செல்வம் கொளிக்கும் குடும்பங்களிலிருந்து வந்தாலும் அவர்களுள் பலர் அசௌகரியமான சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்கின்றனர். உண்மையில் அவர்கள் கிருஷ்ணருக்காக கோயிலில் வசிக்கவும் வைஷ்ணவர்களுடன் பழகவும் எவ்விதமான சூழ்நிலையையும் ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருக்கின்றனர். பௌதிக புலனின்பத்தில் ஒருவன் ஆர்வமற்றவனாகும் பொழுது ஆன்மீக குருவால் தீட்சை அளிக்க தகுதி பெற்றவனாகிறான். தபசா பிரம்மச்சரியேன சமேன தமேன ச. ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக தீட்சை பெற முனைபவன் தவம், பிரம்மச்சரியம், மனம், புலன் கட்டுப்பாடு முதலியவற்றை கடைபிடிக்க வேண்டும் என்று ஸ்ரீமத் பாகவதம் 6.1.13 பரிந்துரைக்கிறது. ஆன்மீக ஞானம், திவ்ய ஞானம் பெற வேண்டும் என்று ஒருவன் விரும்பும் போதே தீட்சை பெற தகுதி உடையவனாகிறான். திவ்ய ஞானம் என்பது தத் விஞ்ஞானம், அதாவது பரமபுருஷரை பற்றிய அறிவு என்று அறியப்படுகிறது. தத் விஞ்ஞானார்த்தம் ச குரும் ஏவா பிகச்சேத். பரமசத்தியத்தை திவ்யமான விஷயத்தை கேட்க ஒருவன் ஆவலாக இருக்கும் பொழுது அவனுக்கு தீட்சை அளிக்கப்பட வேண்டும். இத்தகையவன் ஓர் ஆன்மீக குருவை தீட்சை பெறுவதற்காக நாட வேண்டும். ஸ்ரீமத் பாகவதத்தில் 11.3.21 தஸ்மாத் குரும் பிரபத்யேத ஜிக்ஞாசு ஸ்ரேய உத்தமம். பரம சத்தியத்தை பற்றிய தெய்வீக விஞ்ஞானத்தை அறிய விரும்பும் ஒருவன் ஆன்மீக குருவை அணுக வேண்டும். ஆன்மீக குருவின் கட்டளைகளை பின்பற்றாதவன் ஆன்மீக குருவை ஏற்கக்கூடாது. நான் ஆன்மீக வாழ்க்கை மேற்கொள்கிறேன் என்று பெருமையாக மற்றவர்களிடம் பறைசாற்றிக் கொள்வதற்காகவும் ஒருவன் ஆன்மீக குருவை ஏற்கக்கூடாது. ஒருவன் ஜிக்ஞாசு, அதாவது அதிகாரமுள்ள ஆன்மீக குருவிடம் இருந்து கற்பதற்கான ஆவலுடன் இருக்க வேண்டும். அவன் கேட்கும் விஷயங்கள் கண்டிப்பாக திவ்ய ஞானத்திற்கு சம்பந்தப்பட்டதாக ஜிக்ஞாசு ஸ்ரேய உத்தமம் இருக்க வேண்டும். உத்தமம் எனும் சொல்லானது பௌதிக அளவிற்கு மேற்பட்ட ஒன்று என்பதை குறிக்கிறது. தம என்றால் ஜட உலகின் இருள் என்று பொருள். உத் என்றால் தெய்வீகமானது என்று பொருள். பொதுவாக மக்கள் பௌதிக விஷயங்களை பற்றி அறிவதிலேயே ஆர்வமுடன் உள்ளனர். ஆனால் எப்பொழுது ஒருவன் இவ்விஷயங்களில் ஆர்வத்தை இழந்து தெய்வீகமான விஷயங்களில் ஆர்வம் செலுத்துகிறானோ அப்பொழுது அவன் தீட்சை பெற தகுதி வாய்ந்தவனாவான். ஒருவர் உண்மையான ஆன்மீக குருவிடமிருந்து தீட்சை பெற்று பகவானின் சேவையில் தீவிரமாக ஈடுபடும் பொழுதே அவரை மத்தியம் அதிகாரியாக ஏற்க வேண்டும். கிருஷ்ணரின் திருநாமங்களை உச்சரிப்பது மிக உன்னதமானது. ஒருவர் ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை கவனமாக 10 வித அபராதங்களை தவிர்த்து ஜபிக்கும் பொழுது பகவானுக்கு அவரது திருநாமத்திற்கு இடையில் எவ்வித வேறுபாடும் இல்லை என்ற உண்மையை படிப்படியாக உணர்வது நிச்சயம். இத்தகு உண்மையை உணர்ந்தவர்களை ஆரம்ப நிலை பக்தர்கள் மதிக்க வேண்டும். பகவானின் திருநாமத்தை அபராதமின்றி ஜபிக்காவிடில் கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் என்பது சாத்தியமில்லை என்பதை நிச்சயமாக ஒருவன் அறிய வேண்டும். ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிரதத்தில் மத்திய லீலை 22.69 கூறப்பட்டுள்ளது. ஜாஹார கோமல ஸ்ரத்தா ஸ்ரீ கனிஷ்ட ஜன கிரமே தஹோ பக்த ஹை பே உத்தம. ஒருவனது நம்பிக்கை மென்மையாகவும் பலவீனமாகவும் இருந்தால் அவன் ஆரம்ப நிலை பக்தன் எனப்படுகிறான். ஆயினும் பக்தி வழிமுறையை பின்பற்றுவதன் மூலம் அவன் படிப்படியாக முதல் தர பக்தனின் தளத்திற்கு உயர்வான். அனைவரும் தங்களது ஆன்மீக வாழ்வை கனிஷ்ட நிலையில்தான் தொடங்குகின்றனர். ஆனால் ஹரிநாமத்தை பரிந்துரைக்கப்பட்ட சுற்றுகள் முறையாக ஜபிப்பவன் உத்தம அதிகாரியின் நிலைக்கு படிப்படியாக உயர்த்தப்படுவான். எனவே கிருஷ்ண பக்தி இயக்கம் தினமும் 16 சுற்றுகள் 16x108 ஜபிப்பதை பரிந்துரைக்கிறது. ஏனெனில் மேலை நாட்டவர்களால் ஜப மாலையில் ஹரிநாமத்தை உச்சரிக்கும் பொழுது அதில் நீண்ட நேரத்திற்கு மனதை ஒருமுகப்படுத்த இயலாது. எனவேதான் மிக குறைந்த அளவு சுற்றுகள் பரிந்துரைக்கப்படுகிறது. இருப்பினும் ஒருவன் குறைந்தது 64 சுற்றுகள் திருநாமத்தை ஜபிக்கவில்லை எனில் அவன்
பதித அல்லது பக்தி தொண்டிலிருந்து விழுந்தவனாக கருதப்படுகிறான் என்று ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூர் கூறுவார். அவரது கணக்கின்படி நாம் அனைவரும் வீழ்ச்சியுற்றவர்களாக கருதப்பட வேண்டியவர்கள். ஆனால் நாம் கபடமின்றி பரமபுருஷ பகவானுக்கு சேவை புரிவதில் உண்மையுடன் தீவிரமாக முயன்றால் பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் கருணையை நாம் எதிர்பார்க்கலாம். ஏனெனில் அவர் பதித பாவன வீழ்ச்சியுற்ற நபர்களை மீட்பவர். ஸ்ரீ தேங்க்யூ. ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுருன்மிலிதம் येन तस्मै श्रीगुरुवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं. जय श्रीकृष्णचैतन्यप्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. ஸோ எல்லா பக்தர்களுக்கும் பணிவான தண்டவாத் பிரணாம்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம லாஸ்ட்டு வகுப்பிலே நம்ம பார்த்தோம், 4 வகையான பக்தர்கள் நம்ம பார்த்தோம். சஹஜியா, அப்புறம் அது இன்னொன்று வந்து கனிஷ்டா, மத்தியமாதிகாரி, உத்தமாதிகாரி. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகா இது. அதனால தான் ரூப கோஸ்வாமி இதை பற்றி நிறைய ஒரு ஸ்லோகா, ஒரு பாடமே நம்மளுக்கு விளக்கியிருக்காங்க. அந்த ஸ்லோகா சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்லோகாவுக்கு பிரபுபாதர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேஜ் இதை பற்றி எழுதியிருக்காங்க. 12 பேஜ், 12 pages Prabhupada has given detailed description about this ஸ்லோகா. 12 பேஜ் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்லோகா பற்றி. ஏன்னா நம்ம வந்து பக்தி தொண்டு பண்ணும்போது நம்மளுக்கு முக்கியமான ஒரு ரோல், ஒரு பாகத்தை எடுத்துக்கிறது யாருன்னா குரு தான் எடுத்துக்கிறாங்க. குரு மற்றும் வைஷ்ணவர்கள். இதில் எந்தெந்த பக்தர்களுக்கு எப்படியெல்லாம் நம்ம வணங்கணும், அவங்களுக்கு எப்படி தகுந்த கௌரவத்தை நம்ம கொடுக்கணும், அவங்கக்கிட்ட நம்ம எப்படி பழகணும், இது எல்லாமே இதில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம லாஸ்ட் டைமே பார்த்தோம். இப்போது ஒரு சாதகர் வந்து ஒரு பக்தி தொண்டு பயிற்சி பண்ணும்போது அவங்க 3 வகையான குருவை பார்க்குறாங்க. 3 வகையான குரு யாருன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு 4-5 தடவை சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். யாருக்காவது தெரியுமா 3 வகையான குருக்கள் பற்றி? ஹரே கிருஷ்ணா. வர்த்தமான குரு, சிக்ஷா குரு, தீக்ஷா குரு, சைத்தன்ய குரு, சேத்தகுரு, வர்த்தமான் பிரதர்ஷிக குரு, சிக்ஷா குரு, தீக்ஷா குரு. சேத்தகுரு வந்து இதில் வரமாட்டாங்க. சேத்தகுரு யாருன்னா பகவானே வந்து குருவா பரமாத்மா ரூபத்தில் நம்மளுக்கு வழிகாட்டுவாங்க. அவங்கள தான் சேத்தகுருன்னு சொல்லுவாங்க. இது வந்து குரு அண்ட் டிசைபிள்ன்ற மாதிரி ஒரு புஸ்தகம் பிரபுபாதர் எழுதியிருக்காரு. இந்த புஸ்தகத்தில் வந்து நாங்கள் வந்து தீட்சா வாங்கிறதுக்கு முன்னாடி இந்த புஸ்தகத்தை படிச்சுட்டு நாங்கள் தீட்சா வாங்கிட்டு இருந்தோம். இப்போ அது என்ன பண்ணியிருக்காங்க, இஸ்கான் டிசைபிள் கோர்ஸ், ஐடிசின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கோர்ஸில் இதெல்லாம் நீங்கள் படிக்கலாம். இதை பற்றி படிக்கலாம், ரித்விக்கை பற்றி படிக்கலாம். ஸோ இங்கே வர்த்தமான் பிரதர்ஷிக குரு என்ன பண்ணுவார்னா முதல்ல நம்மளை வந்து அறிமுகம் பண்ணுவாங்க, கிருஷ்ண பக்திக்கு அறிமுகம் பண்ணுவாங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்க அறிமுகம் பண்ணிவிட்டு அதை பற்றி ஒரு சிறு அளவுக்கு நம்மளுக்கு சொல்லிவிட்டு மறுபடியும் அவர் காணாமல் போயிடுவார். சிக்ஷா குரு என்ன பண்ணுவாங்க, எப்போல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் நம்மளுக்கு வந்து வழிகாட்டிகிட்டே இருப்பாங்க. இந்த சிக்ஷா குரு கூட தீக்ஷா குரு ஆகலாம். அது வந்து நம்ம வந்து அவங்களோட முன்னேற்றத்தை பார்த்து, அவங்களோட அட்வான்ஸ்மெண்ட்டை பார்த்து சிக்ஷா குருவாக இருக்கிறவங்க தீக்ஷா குரு கூட ஆகிடுவாங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு 2 உயர்ந்தமான ஒரு சீனியர் டிவோட்டிஸ் ரொம்ப காலமாக கிருஷ்ணவனர் வந்து என்ன சொல்கிறது, பணிவாக அல்லது தீவிரமாக கடைப்பிடிச்சிருந்தனால எங்கள் குருமராஜ் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு தீக்ஷா குருவாக அவங்கள வந்து அந்த நிலையை கொடுத்து அந்த ஒரு பதவியை கொடுத்தாங்க. பதவின்னு சொல்ல முடியாது, அந்த ஒரு தூய்மையான ஒரு நிலைக்கு அவங்கள வந்து கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து தீக்ஷா குருன்னு சொல்லி நீங்கள் கூட தீக்ஷா கொடுக்கலாம் சொல்லி அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க. அந்த மாதிரி சிக்ஷா குரு அப்படின்னா என்னென்னா சிக்ஷையை நம்மளுக்கு கொடுக்குறது. சிக்ஷா அப்படின்னா
யாருக்கா தெரியுமா சிக்ஷா அப்படின்னா? தெரிஞ்சவங்க சொல்லலாம், தெரியாதவங்க கேட்டுக்கோங்க. హరే కృష్ణ ప్రభు ఏం అడిగింది ప్రభు? శిక్ష అప్పుడు శిక్ష అంటే ఏమని అడుగుతా ఉన్నాను. శిక్షా గురు వాళ్ళు ఏం చేస్తారు మనకి? క్లాస్ చెప్పిస్తారు మనకి ఎట్లా కృష్ణ భక్తి చేసేది ఎట్లా అని చెప్పిస్తారు ప్రభు. ఓకే. శిక్షా గురుకి దీక్షా గురుకి ఏం వ్యత్యాసము? దీక్ష అంటే దివ్య జ్ఞానం ఇచ్చేది, జ్ఞానాన్ని ఇచ్చేది మనకి దీక్షా గురు. శిక్షా గురు మనకి ఎట్లా వళి దావ చూపిస్తారు ప్రభు. குட், வெரி குட். ஸோ 3 வகையான குருவை நம்ம பார்த்தோம். இப்போ வர்த்தமான் பிரத்யக்ஷ குரு வந்து நம்மளுக்கு அறிமுகம் பண்ணுவாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுப்பாங்க கிருஷ்ண கான்சியஸ் பற்றி. சிக்ஷா குருவோட முக்கியமான ஒரு பொறுப்பு எப்படி என்னென்னா, தீக்ஷா குருவை பார்க்குறதுக்காக, தீக்ஷா குருவை அணங்கிறதுக்கு எப்படியெல்லாம் நம்ம வந்து பயிற்சி பண்ணும். அதாவது நம்மளுக்கு வந்து என்ன கொடுப்பாங்கன்னா பயிற்சி கொடுப்பாங்க. ಶಿಕ್ಷಣ அப்படின்னு சொல்லுவாங்க ತೆಲುಗುலையும் ಕನ್ನಡಲ್ಲ. ಶಿಕ್ಷಣ ಕೊಡುವವರು ಶಿಕ್ಷಾ ಗುರು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ಕನ್ನಡದಲ್ಲಿ. ஸோ நம்மளுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க, பயிற்சி. அந்த பயிற்சி கொடுக்குறவங்க தான் சிக்ஷா குரு. என்ன பயிற்சி கொடுக்குறாங்கன்னா, தீக்ஷா வாங்கிறதுக்காக பயிற்சி கொடுப்பாங்க. தீக்ஷா வாங்கிறதுக்கு நம்மளுக்கு தகுதி என்னென்ன வேணும், எந்தெந்த தகுதியை நம்ம அடையணும்ன்றது வந்து சிக்ஷா குருவாக சொல்கிறான். சிக்ஷா குரு நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த சிக்ஷா குரு வந்து நிறைய பேர் வந்து சிக்ஷா குருன்னு சொல்லி நம்ம இது கன்சிடரேஷன் பண்ணிக்கலாம், ஏற்றிக்கலாம். ஏன்னா சிக்ஷா குரு வந்து ஒருத்தரே இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரே சிக்ஷா குரு நம்மளுக்கு வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு நல்ல சிக்ஷா குருவை பார்த்துக்கிட்டு நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும். எல்லார்கிட்டையும் நம்ம போய் எல்லாமே கேட்டுகிட்டு இருந்தால் என்ன ஆகும், உங்களை பற்றி சீடர்களை பற்றி அந்த சிக்ஷா குருவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். உங்களோட பேக்ரவுண்ட் என்ன, உங்களோட கஷ்டங்கள் என்ன, கிருஷ்ண பக்தியில் நீங்கள் என்ன கஷ்டத்தை பார்த்துட்ருக்கீங்க, என்ன சேலஞ்சஸை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எதிர்த்துட்ருக்கீங்க, இது எல்லாமே தெரிஞ்ச சிக்ஷா குரு என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு சிக்ஷனை கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் வந்து ஒரு பக்தருக்கு வந்து சர்வீசஸ் கொடுக்குறாங்க. அந்த சர்வீஸ் கொடுக்கும்போது சில பக்தர்கள் வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணுவாங்க. மல்டி டாஸ்கிங்னா ஒரே சமயத்தில் 4-5 சேவையை செய்வாங்க. இப்போ கம்ப்யூட்டரில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, சிஸ்டம் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்படி சிஸ்டமும் ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க, மற்றவங்களுக்கு வந்து ட்ரைனிங்கை கொடுத்துட்ருப்பாங்க. அந்த மாதிரி பக்தர்கள் இருக்காங்க. ஒரே டைமில் வந்து 4-5 சர்வீஸ் பண்ணுவாங்க, இல்லை 2-3 சர்வீஸ் கூட பண்ணுவாங்க. சில பக்தர்கள் என்ன அந்த மாதிரி கெப்பாசிட்டி இருக்கிறதில்ல, அந்த டேலண்ட்டு, அந்த என்ன சொல்கிறது, அந்த ஒரு தகுதி அவங்களுக்கு இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு குணத்துக்கு வந்து அவங்க மேட்ச் ஆக மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரே சர்வீஸ் தான் கொடுப்பாங்க. அந்த ஒரு சர்வீஸ் கொடுத்தா அவங்க கரெக்டாக செய்வாங்க. அப்போது சிக்ஷா குரு நம்ம என்ன பண்ணோம், நிறைய சிக்ஷா குரு நம்ம பார்க்குறோம், நம்ம அவங்கக்கிட்ட பேசுகிறோம். அப்போது ஒரு சிக்ஷா குருவை நம்ம கரெக்டாக நம்ம ஏற்றிக்கணும். அந்த சிக்ஷா குருக்கிட்ட நம்ம தொடர்ந்து சத்சங்கம் எடுத்துக்கிட்டே இருந்தால் அந்த சிக்ஷா குரு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக உங்கள் ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி, உங்களோட என்ன சொல்கிறது லெவலுக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த லெவலுக்கு இறங்கி உங்களுக்கு வந்து எந்த டைமில் எப்போ எது சொன்னால் கரெக்டாக இருக்கும்ன்றது வந்து அவங்களுக்கு புரிஞ்சுக்குவாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களை மேலே கொண்டு போயிட்டே வருவாங்க, மேலே கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. மேலேனா அதோட தீக்ஷா லெவலுக்கு கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. சில சிக்ஷா குருக்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட லெவல் தெரியாமல், அவங்களோட ஸ்பீடு தெரியாமல், அவங்களோட மானசிக என்ன சொல்கிறது சைக்கோ ஃபிசிக்கோ நேச்சர் தெரியாமல் இப்போ என்ன பண்ணுறாங்க, சில பேரை நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் டெய்லி கிளாஸ், காலையில் கிளாஸு, மத்தியானம் கிளாஸு, சாயங்காலம் கிளாஸு, நைட்டு கிளாஸு, அதே மாதிரி செகண்ட் டே அதே மாதிரி கிளாஸஸ்ஸு, தேர்ட் டே அதே மாதிரி கிளாஸு, இந்த மாதிரி ரெகுலர் கிளாஸஸ்ஸு அவங்களுக்கு கேட்குற அளவுக்கு அவங்களுக்கு அந்த டாலரன்ஸ் இருக்கா, இல்லை அவங்க உண்மையாக அவங்க ரெடியாக இருக்காங்களா கேட்குறதுக்கு, இல்லை ஒரு ஃபோர்ஸுக்காக கேட்குறாங்களா, இல்லை பயப்பட்டு கேட்குறாங்களா, இல்லை மற்ற பக்தர்களும் கூட கேட்டுட்ருக்காங்க நானும் கேட்கணுன்ற மாதிரி எண்ணத்தை கேட்குறாங்களான்றது வந்து அந்த சிக்ஷா குருவோ இல்லை அல்லது அந்த ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு பக்தர் வந்து நல்லா வந்து யோசனை பண்ணி தீர்மானம் எடுக்க வேண்டியதாக இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும், சில பேர் வந்து நிறைய டோஸ் கொடுத்துட்டா, இப்போ டாக்டர்கிட்ட நம்ம போகிறோம், அந்த டாக்டர்ஸ் கூட நல்ல குவாலிஃபைட் டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஆளுக்கு தகுந்த மாதிரி நோய்க்கு தகுந்த மாதிரி அதை வந்து அவங்கக்கிட்ட பேசிவிட்டு
அதுக்கு தகுந்த மாதிரி டோஸ் கொடுப்பாங்க. ஒரே மாதிரி ஹை டோஸ் கொடுக்குறதில்ல. 500 mgயோ 1000 mgயோ அந்த மாதிரி கொடுக்குறதில்ல. 100 mgலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 200 அப்படியே 250 அந்த மாதிரி ஸ்லோவாக ஏற்றிக்கிட்டு போவாங்க. அதிலே ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த 250 mgக்கே அவங்க கொடுத்தா இவங்களுக்கு சரியாக போய்டும் சொல்லி அவங்களுக்கு நல்லா தெரியும். இந்த டோஸுக்கு சரியாக போய்டும் தெரியும். சில பேருக்கு இந்த ஹை டோஸ் கொடுத்தா வந்து தாங்குவாங்கன்றது கூட தெரியும். சில டாக்டர்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு தெரியும் கேட்பாங்க இந்த மாதிரி ஹை டோஸ் எடுத்தால் அவங்களுக்கு எதாவது அலர்ஜி ஆகுமா சொல்லி கூட கேட்பாங்க நல்ல டாக்டர்ஸு. அதனால் பக்தராக இருக்கிறவங்க என்ன ஆகணும், ஒரு நல்ல டாக்டராக இருக்கணும். நல்ல டாக்டருக்கு இருக்கிற அந்த தகுதி அவங்களுக்கு இருக்கணும். நல்ல அட்வொகேட்டுக்கு என்ன தகுதி இருக்கோ அந்த மாதிரி தகுதி டாக்டராக இருக்கணும். பிரபுபாத் சொல்கிறாரு, யூ ஷுட் பி a வெரி குட் டாக்டர் அண்ட் யூ ஷுட் பி a வெரி குட் அட்வொகேட்ன்றாங்க. அதனால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம டோசேஜ் கொடுத்தா தான் அவங்க வந்து அந்த லெவலுக்கு வருவாங்க. ஒரே தடவை எல்லாமே சொல்லிட்டு ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு 5-6 கிளாஸ் 7 கிளாஸ் வந்து ரொம்ப 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 தாங்குறவங்க தான் அது வந்து பண்ண முடியும். அது வந்து அதில் வந்து எஃபெக்ட் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் அப்படி தான் ஃபீல் பண்ணேன். ஒரே நாள் வந்து இப்போ பாருங்கள், கண்டினியூஸாக 1 hour நீங்கள் கிளாஸ் கொடுத்தா அந்த 1 hour வந்து அந்த பிரெயினுக்கு ஒர்க் கொடுக்குது. அப்போது காலையில் மத்தியானம் சாயங்காலம் வந்து நம்ம அந்த அளவுக்கு பிரெயினுக்கு நம்ம மெட்டீரியல் ஒர்க் இல்லாமல் அதுவும் சேர்த்து நம்ம இது பண்ணுறதுனால என்ன ஆகும், எல்லாமே வந்து உள்ளே போய் உக்காராது. சில பேருக்கு வந்து ஏதோ செல்டம்லி சில பேருக்கு மட்டும்தான் அது வந்து மேட்ச் ஆகும். எல்லாருக்குமே அந்த மாதிரி உக்காராது. அது எல்லாருக்குமே அந்த மாதிரி வந்து பதவி ஆகாது. ஏதோ நம்மளை கேட்டுகிட்டே சரி ஓகே ரைட்டு சொல்லி நம்ம இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டுருவோம். அது வந்து என்ன ஆகும்னா சில எந்த ஒரு ஆன்மீகமான பயிற்சி நம்ம பண்ணால் கூட இட் ஷுட் ஈல்ட் சம் ரிசல்ட். அந்த ரிசல்ட் வரணும். அந்த ரிசல்ட் இல்லாமல் நம்ம வந்து கேட்டுகிட்டே இருந்தால் கொஞ்சம் அது என்னாகும், இன்னும் இந்த மெமரி லாஸ் ஆகிடும். மெமரியில் அது வந்து இருக்காது. சிலது மெமரியில் இருக்கும், சிலது மெமரியில் போயிடும். அதனால் இந்த 3 வகையான குரு வந்து சிக்ஷா குரு பிளேஸ் எ வெரி மேஜர் ரோல் டு டேக் ஹிம் டு தி தீக்ஷா குரு. ஸோ சிக்ஷா குருவோட அந்த என்ன சொல்கிறது, அவரோட பாத்திரம் வந்து ரொம்ப அபாரமான பாத்திரம். அவங்க வந்து தீக்ஷா குருக்கு கொண்டு போகிறதுக்கு இவங்க எல்லாமே சிக்ஷாவை கொடுப்பாங்க. தீக்ஷா குரு என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு கேண்டிடேட்டை வந்து செக் பண்ணி இன்டர்வியூ பண்ணுவாங்க. அதாவது தீக்ஷா குரு பண்ணுறதில்ல, அவங்களோட அசிஸ்டன்ஸ் பண்ணுவாங்க. அவங்க செக் பண்ணுவாங்க, இன்டர்வியூ பண்ணுவாங்க. எப்படி எந்த மாதிரி தகுதி இருக்குன்னு சொல்லி இன்டர்வியூ பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, புக்கில் இருக்கிறது எல்லாமே மனப்பாடமாக பண்ணிவிட்டு அதை அப்படியே போய் சில பேர் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு நபர்களுக்கு வந்து பயிற்சி வந்து சரியான ஒரு பயிற்சி கிடையாது. ஏன்னா அவங்க புரிஞ்சிக்காமையே படிக்கிறாங்கன்னு அர்த்தம். அதனால் இங்கே வந்து சும்மா படிச்சுட்டா மட்டும் பத்தாது. அதை படித்தது புரிஞ்சிக்கிட்டால் தான் நம்ம வந்து செயல்படுத்த முடியும். ஏன்னா நம்ம இயக்கத்தில் வந்து கடைசி ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுன்னா, தீக்ஷா லெவலுக்கு வரும்போது அந்த பர்டிகுலர் சாதகர் ஒரு பக்தருக்கு வந்து கிருஷ்ணர் முழுமுத கடவுளா இல்லையா அன்றது வந்து அவங்களுக்கு வந்து அவங்க சொந்த வேக்கத்தில் சொல்ல வேண்டியதாக இருக்கும். அவங்க உணர்னா தான் கிருஷ்ணர் வந்து முழுமுத கடவுள்னு சொல்லி சொல்ல முடியும். ஏன்னா நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா, தேவர்களோட வழிபாடு இருக்கிறதுனால தேவர்களுக்கும் கிருஷ்ணருக்கும் இருக்கிற அந்த வேறுபாடு தெரியாமையே கிருஷ்ண பக்தி பண்ணிடுவாங்க. சில பேர் வந்து கிருஷ்ண பக்தி தீக்ஷா வாங்கி கூட அவங்களுக்கு அந்த தேவர்களை வந்து மறக்க முடியாது. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்காங்க, ஆமாம் பிரபு அவங்க கூட தேவர்கள் தானே, இப்போ அவங்க இது கோயிலுக்கெல்லாம் நம்ம போகிறோம் இல்லையா அப்படின்னு. நாங்கள் அவங்க கோயிலுக்கு போகிறோம், அவங்கள மதிக்கிறோம், அவங்கள எல்லா கோணத்திலையும் வந்து நம்ம எந்த காரணத்தை கொண்டு அவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதில்ல. ஆனால் அவரோட நிலையை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். நிலையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அவங்கள அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், அந்த நிலைக்கு அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்புறமா வந்து உணர்றோம். இவங்க இந்த லெவல், இவங்க இந்த லெவலில் இருப்பாங்க, இவங்க வந்து பகவானுக்கு வந்து எல்லா விதத்துலேயும் வந்து எல்லா துறையிலையும் வந்து இவங்க வந்து பகவானுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க.